So இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல first unitல 10th problem பார்க்க போறோம். பாருங்க, a point charge of plus 10 microcoulomb is placed at a distance of 20 cm from another identical point charge of 10 microcoulomb. So இது வரைக்கும் முதல்ல பார்த்துக்கலாம். இந்த ஒரு லைனோட மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்றாங்க. தட் இஸ் அத நம்ம Q1 எடுத்துக்கிறோம். எவ்வளவு? 10 microcoulomb. So அந்த 10 microcoulomb சார்ஜ்ல இருந்து ஓவராலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லிருக்காங்க? 20 சென்டிமீட்டர். அந்த 20 சென்டிமீட்டர்ல இன்னொரு அதே மாதிரி ஐடென்டிக்கல்னா சேம் அந்த வேல்யூ எவ்வளவோ அதே சார்ஜ். அப்ப Q2 10 microcoulomb. அப்ப ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஒன்னு Q1 Q2. இது டயகிராம்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். அது வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ரைட்டா? A point charge of -2 microcoulomb is moved from A to B as shown figure. Calculate the changing potential energy of the system. So அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில என்ன பண்றாங்க அப்படினா இந்த டயகிராம்ல பாருங்க, இந்த Aன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல என்ன சார்ஜ் இருக்கு அப்படினா -2 microcoulomb அப்படிங்கற ஒரு சார்ஜ் இங்க இருந்திருக்கு. பட் இப்போ இந்த சார்ஜ் என்ன ஆயிடுச்சுனா இந்த ஏன்ற இடத்துல இருந்து எங்க போயிருச்சு? Bன்ற இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு அப்படினு சொல்றாங்க. அப்படி மூவ் ஆச்சுனா எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படினு நம்ம கேக்குறாங்க. சோ அப்ப அந்த டயகிராம்ல கொடுத்திருக்கிற ஒவ்வொண்ணையும் நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கறணும். சோ Q1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Q1 Q2 ரெண்டு சேம் தான். ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். அதனால நம்ம என்ன எழுதலாம்? Q1 Q2 எவ்வளவுதான்? 10 மைக்ரோனா எவ்வளவு பார்த்தோம்? 10 power -6. 1 micrometer is equal to 10 power of -6 meter. அது ஓகே. சோ அடுத்து பாருங்க, டிஸ்டன்ஸ் R1 வச்சுக்கிறேன். அதாவது இந்த மிடில்ல இருக்க மொத்தம் 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர். அத ரெண்டா டிவைட் பண்ணிட்டாங்க. பாருங்க, சென்டர்ல இருந்து இந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டர், சென்டர்ல இருந்து அந்த சைடு 15 சென்டிமீட்டர். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி பாரு. சோ 20. இது டயகிராம்ல கொடுத்திருக்காங்க. அத நம்ம அப்படியே டிரா பண்ணிரோம். அப்ப R1 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் in terms of meter ஆவே எழுது. R2 அத நம்ம எவ்வளவு வச்சுக்கலாம்? 15 சென்டிமீட்டர். இப்போ நல்லா எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு பாயிண்ட் சார்ஜ் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இப்போ மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னால இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்க்கு ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். கண்டிப்பா கிரியேட் ஆகுமா? இது நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம்? மூணு பாயிண்ட் சார்ஜா எப்படி அசெம்பிள் பண்றது? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சார்ஜ், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மட்ல நமக்கு வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन இருக்கு. நீங்க அதை எடுத்து பாருங்க. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். சோ பாயிண்ட் சார்ஜா எப்படி அலைன் பண்றது? எந்த இடத்துல அசெம்பிள் பண்றது? ரைட்டா? அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா அப்ப இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்க்கு என்ன ஆகும்? இதுக்கு இடையில ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அப்ப ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு ரெண்டு இடையில என்ன ஆகும்? ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? நான் என்ன சொல்றேன்? ஏற்கனவே இது R1 சொன்னனால இத நான் என்ன சொல்றேன்? R1 டேஷ். அதே போல இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்க்கு என்ன ஆகும்? ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்றேன்? R2 டேஷ். ஆக்சுவலா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் நானா தான் வரைஞ்சிருக்கேன். பிகாஸ் பொட்டன்ஷியல் கண்டிப்பா சொன்னோம் வந்து ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல கண்டிப்பா பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த R1 டேஷை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சம் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர் தெரியும். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் 5 சென்டிமீட்டர் தெரியும். அப்ப வாட் அபௌட் R1 டேஷ்? R1 டேஷ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? இந்த ஸ்கொயர்ட் பிளஸ் இந்த ஸ்கொயர்டா? இந்த ஸ்கொயர்ட் எவ்வளவு? 5 ஸ்கொயர்ட் பிளஸ் 5 ஸ்கொயர்ட் எவ்வளவு வரும்? R1 squared is equal to 25 plus 25 50 above yes 50. So இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இத நம்ம R1 அப்படி வேணும்னா R1 is equal to 5 into √2 னு எழுதிக்கலாமா? ஏன்னா நம்ம R1 ஸ்கொயர் வேணும், R1 தான் வேணும். அப்ப R1 dash R1 dash உடைய வேல்யூ என்னது? 5√2. Similarly R2 dash உடைய வேல்யூ கண்டுபிடிங்க. அப்ப R2 dash வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த சைடையும் இந்த சைடையும் நம்ம ஆட் பண்ணணுமா? இந்த சைடு எவ்வளவு? 15. இந்த சைடு என்னது? 5. அப்ப 15 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? R2
dash squared is equal to 15 15 are 225 அது ஒரு 25 அப்ப r2 dash squared is equal to r2 dash squared is equal to என்ன வரும் ஒரு 250 வருது இந்த 250 க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணோம்னா r2 dash is equal to 5 into root 10 எழுதலாமா 5 into root 5 root 10 வேணா நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா 250 நம்ம எப்படி எழுதிடலாம் 250 நம்ம 10 ஆல போட்டோம்னா என்ன ஆகும் 25 10s ஆகுமா 25 10s 250 அடுத்து நம்ம 5 போடலாம் அப்ப ரெண்டு 5 ஒரு 5 வெளிய எடுத்துட்டேன் சோ ரிமைனிங் ஓகே 5 root 10 அப்ப r2 dash r1 dash இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ क्वेश्चन என்ன அப்படினா நமக்கு இங்க நல்லா கவனிங்க இந்த இடத்துல தான் இந்த -2 மைக்ரோ கூலும் இருந்திருக்கு இது இங்க இருந்து தான் இவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்ப இந்த சார்ஜ் இந்த ஏன்ற இடத்துல இருக்கும்போது அது மேல எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆக்ட் ஆயிடுச்சு அப்ப கண்டிப்பா நம்ம இந்த பொருளை இங்க இருந்து ஒரு சார்ஜா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணா நம்ம ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்திருப்போம் ஐ மீன் ஒரு வொர்க் டன் கொடுத்திருப்போம் வொர்க் டன் ஆன் தி சார்ஜ் அந்த வொர்க் டன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணனும் இந்த ஃபார்முலாவை நம்ம படிச்சிருப்போம் வொர்க் டன் ஆன் தி சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ் நான் இந்த சார்ஜ் q னு வெச்சுக்கிறேன் நான் இந்த சார்ஜ் q so the q ன்ற சார்ஜ் தான் நம்ம என்ன பண்றோம் மூவ் பண்ணிருக்கோம் ஐ மீன் q அது q is nothing but -2 மைக்ரோ அதே எழுது நம்ம சார்ஜ் என்ன இருக்கு -2 into 10 power -6 so இந்த சார்ஜ் நான் q னு வெச்சிட்டேன் q உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க -2 மைக்ரோ கூல் அப்ப q ன்ற இந்த பாயிண்ட் சார்ஜ் இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கணும் இங்க இருந்தா இங்க மூவ் ஆயிருக்கு அப்ப இங்க இருக்குதுக்கு அது கண்டிப்பா என்ன இருக்கணும் ஒரு பொருள் அதே இடத்துல இருக்கணும்னா என்ன இருக்கணும் கண்டிப்பா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன சொன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வொர்க் டன் இஸ் நதிங் பட் எனர்ஜி பா ரைட்டா அப்ப இந்த பாயிண்ட் சார்ஜ்னால இவருக்கு என்ன பண்ணிருவோம் இந்த சார்ஜ் இருக்கும்போது இந்த பாயிண்ட் சார்ஜ்னால இங்க ஒரு பொட்டன்ஷியல் லைட்டா இருக்குமா ஓகே சோ இந்த பாயிண்ட் சார்ஜ்னால இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் அதனால நம்ம என்ன சொல்லலாம் இந்த பாயிண்ட் பொட்டன்ஷியல் இன்டு இந்த சார்ஜ் அதே மாதிரி இந்த பாயிண்ட் சார்ஜ்னால இதுல வேற ஒரு பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆயிருக்கும் அப்ப இந்த பொட்டன்ஷியல் இன்டு இந்த சார்ஜ் சோ அப்ப கண்டிப்பா நம்ம வொர்க் டன் தான் சொல்லுவோம் வொர்க் டன் இஸ் ஈக்குவல் டு v into q ஐ மீன் பொட்டன்ஷியல் into q னு சொல்லலாம் ஓகே அப்ப இங்க நல்லா பண்ணி பாருங்க நான் வொர்க் டன் வந்து இங்க என்ன ஆகும் எனக்கு சேஞ்ச் ஆகும் ஏனா நான் இங்க இருந்து இங்க கொண்டு போறதுக்கும் திருப்பி இங்க இருந்து இங்க கொண்டு போறதுக்கும் நான் ரெண்டு விதமான வொர்க் பண்றதா இருக்கும் அப்ப எனக்கு வொர்க் டன் சேஞ்ச் ஆச்சுனா பொட்டன்ஷியலும் சேஞ்ச் ஆகும் அப்படிதானப்பா அப்ப வொர்க் டன் நான் dw னு எழுதுறேன் அப்படினா சார்ஜ் வந்து அதே சார்ஜ் நம்ம கொண்டு போறோம் சேம் சார்ஜ் தான் இங்க இருந்து மூவ் பண்ண போறோம் அப்ப சார்ஜ் வந்து மாறாது பொட்டன்ஷியல் மாறும் சோ இந்த பாயிண்ட் இங்க இருக்கும்போது இதுக்கு இடையில ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் அடுத்து இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆகுது இல்லையா அப்ப கண்டிப்பா பொட்டன்ஷியல் வேரி ஆகும் அப்ப நான் tv னு வெச்சுக்கிறேன் சேஞ்சிங் பொட்டன்ஷியல் இந்த சேஞ்சிங் பொட்டன்ஷியல் இன்டு இத एक्चुअली வொர்க் சப்போஸ் முடிஞ்சிருச்சு ஒரு பாயிண்ட் சார்ஜா நான் இங்க இருந்து இங்க கொண்டு போயிட்டேனா என்னோட வொர்க் முடிஞ்சிருச்சு work is converted into potential energy எப்போ work முடிஞ்சிருச்சோ அந்த work என்ன ஆயிடும் potential energy convert ஆயிடும் அப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன் அத நான் del u னு வெச்சுக்கிறேன் dw ன்றத del u என்னது changing potential energy அப்ப changing potential energy அப்படினா என்ன final potential minus initial potential into q ஓகே இங்க இருக்கும்போது அதோட potential vf இந்த இடத்துல இருக்கும்போது vi அப்ப vf minus vi into q இத இந்த q ஆல நீ உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அதாவது vf q minus vi q அத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதெல்லாம் சொல்லலாம் பொட்டன்ஷியல் into சார்ஜ் என்னது இது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம் இப்போ நீ என்ன பண்ணணும் இந்த இடத்துல இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ui எவ்வளவு சப்போஸ் இந்த சார்ஜ் -2 மைக்ரோ கூலும் இங்க இருந்து இங்க b க்கு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு அப்ப ஃபைனல் பொட்டன்ஷியல் இருந்து இந்த இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி சப்ட்ராக்ட் பண்ணிட்டீனா உனக்கு சேஞ்சிங் பொட்டன்ஷியல் கிடைச்சிரும் சோ
பொதுவா நம்ம எனர்ஜியோட யூனிட்டும் ஒர்க் டனோட யூனிட்டும் சேம், அதுல எந்த டவுட்மே இல்ல, ஜூல் தான். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஒர்க் டன் அண்ட் சார்ஜ். இப்போ நான் ஆஃபீஸை இங்க இருந்து நீ மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், பொதுவா ஒர்க் டன் ஃபார்முலா நம்ம என்ன போடுவோம், ஒர்க் டன் இஸ் நதிங் பட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். ரைட்டா? அப்ப ஒரு பொருள் இங்க இருந்து நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு சார்ஜ் இங்க இருந்து மூவ் ஆகணும், அது மேல என்ன பண்ணணும், ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கணும். அதான் என்ன பண்ணிருக்கேன், W = V × Q. அப்ப எனக்கு பொட்டன்ஷியல், எனக்கு ஒர்க் டன் வந்து இங்க இருந்து மூவ் ஆகும்போது சேஞ்ச் ஆகுது, அப்ப dW = பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகும் dV × Q. சோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனா ஈஸி. இப்போ உனக்கு தெரியணும் வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம், 1/4πε0 Q/R. இது பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் A. பட் நமக்கு என்ன தேவை, பொட்டன்ஷியல் எனர்ஜி தேவை. அப்ப என்ன பண்ணணும், இதோட இன்னொரு சார்ஜ் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இந்த சார்ஜ் நான் மல்டிப்ளை, இங்க என்ன இருக்குது, சப்போஸ் இது பொட்டன்ஷியல், எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா 1/4πε0 Q/R × Q. இதுக்கு பேர் தான் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப இங்க நான் என்ன சொல்லிக்கலாம், இங்க நல்லா கவனிங்க, இந்த சார்ஜ் ஐ மீன் இந்த பாயிண்ட் ஏல இந்த சார்ஜ் இது மேல ஒரு பொட்டன்ஷியல் ஆட் பண்ணும், அட் தி சேம் டைம் இந்த சார்ஜும் இது மேல ஒரு பொட்டன்ஷியல் ஆட் பண்ணும். அப்ப ரெண்டுக்கும் மிடில் இருக்கறனால ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து 5 cm டிஸ்டன்ஸ்ல ஒரு பொட்டன்ஷியல் கொடுப்பாரு, இவர் 15 cmல பொட்டன்ஷியல். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா நம்ம ரெண்டு பேரோட எனர்ஜியுமே நம்ம என்ன பண்ணணும், இங்க வேற வழி இல்ல, ஆட் பண்ணி ஆகணும். அப்ப இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதுறேன், அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படினா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். பாருங்க இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதா பாருங்க, 1/4πε0 Q1 Q2/R. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. இது பொட்டன்ஷியல் ஃபார்முலா. ஏன்னா இந்த U னால என்ன அர்த்தம்ப்பா, U னாலே பொட்டன்ஷியல் எனர்ஜி, மறந்துடாத, U னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, V னா பொட்டன்ஷியல், V னா என்ன அர்த்தம், பொட்டன்ஷியல். சோ பொட்டன்ஷியலுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா ஃபுல்லா தெரிஞ்சிச்சுனா நம்ம கண்டுபிடிக்க போறது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும், V ஆ U ஆ, U. நீ V யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் Q ஓட மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வர போகுது. நம்ம டைரக்டாவே என்ன பண்ணலாம், U போடலாம். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு அப்புறம் ஃபுல்லா நம்ம பொட்டன்ஷியல் அட் A கண்டுபிடிக்கணும், அடுத்து பொட்டன்ஷியல் அட் B கண்டுபிடிக்கணும், அடுத்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனும், ஆன்சர் ஓவர். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் A. A ல பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு இருந்துச்சு, அப்ப அதுக்கு தேவையானது என்னது, Q1 = எவ்வளவு, Q2 = எவ்வளவு, இந்த நடுவுல இருக்கக்கூடிய Q உடைய வேல்யூ என்ன, 2 மைக்ரோ கூலும், R1 உடைய டிஸ்டன்ஸ் என்ன, R2 உடைய டிஸ்டன்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். ஓகே, அப்ப இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் UI னு வச்சுக்கிறேன். ஃபார்முலா என்ன, 1/4πε0 Q1 Q/R1 plus 1/4πε0 Q2 Q/R2. நல்லா கவனிங்க, Q1 is equal to Q2 is equal to Q1. Q1 னும் Q2 ஈக்குவல், ரெண்டுமே 10 மைக்ரோ கூலும் தான். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், ரெண்டுமே ஐடென்டிக்கல் னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஐடென்டிக்கல் பாயிண்ட் சார்ஜ். அதனால நம்ம என்ன பண்ணலாம், Q1 Q2 equal to Q1 ஏதாவது ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன், Q1 இங்கேயும் Q1 தான் இருக்கு, அப்ப இந்த டேர்ம் நான் எதை காமனா எடுக்கலாம் பாருங்க, 1/Q1 வெளில எடுத்துடலாம், Q1 Qயும் வெளில எடுத்துடலாம், ஏன்னா ரெண்டுமே அங்கேயும் Q தானே இருக்குது. அப்ப Q1 Q/4πε0 நான் வெளில எடுத்துறேன், R1 மட்டும் தான் உள்ள இருக்க போகுது. அப்ப UI is equal to Q1 Q/4πε0 remaining வந்து 1/R1 plus 1/R2. இதுதான் ஃபார்முலா. இதுக்கு அப்புறம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, UI க்கு என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க Q1 இத வந்து 1/4πε0. சோ நமக்கு தெரியும் 1/4πε0 வேல்யூ எவ்வளவு, 9 × 10⁻⁹. மறந்துடாதீங்க, இது கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப இந்த 1/4πε0 க்கு என்ன பண்ண போறேன், 9 × 10⁻⁹. அடுத்து Q1 உடைய வேல்யூ என்னது, 10 × 10⁻⁻6. அடுத்து என்னது Q உடைய வேல்யூ என்ன, -2 × 10⁻⁻6. அடுத்து உள்ள பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு, 1/R1. R1 உடைய வேல்யூ என்ன, 1/5 plus 1/15. நல்லா கவனிங்க,
இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த நான் என்ன பண்ண போறேன், இங்கே ஒரு சென்டிமீட்டர் இங்கே ஒரு சென்டிமீட்டர் காமன் எடுத்துக்கலாமா, எடுத்துட்டா என்ன பண்ணணும் 10⁻². அவ்வளவுதான். 1/5 சென்டிமீட்டர் போட்டிருக்காரு, இங்கே ஒரு சென்டிமீட்டர் இங்கே ஒரு சென்டிமீட்டர், அதை காமனா வெளில எடுத்து சென்டிமீட்டர் எப்படி மீட்டரா மாத்தணும் 10⁻². இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். எப்படி பண்றது பாருங்க, இங்க வந்து 10⁻1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இங்க மொத்தம் அது 9 + 1 10. இங்க பாருங்க பவர்ல -6 -6. சோ உங்களுக்கு என்ன இருக்குது 10⁻10 into 10⁻−12. அப்ப -12ல 10 போச்சுனா 10⁻−2. ஓகே, அது டவுட்ல இல்ல. அடுத்து பாருங்க, இந்த 9ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. முன்னாடி மைனஸ் இருக்கா, அப்ப ui = 9 2s are 18. ஓகே, 9 2s are 18. இப்போ பவர்ல என்ன போறோம், இந்த 10⁻−12ல 10 போச்சுனா 10⁻−2. ஓகே, இப்போ உள்ள டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம், LCM எடுக்கலாமா. இங்க பாரு கீழ ஒரு 10⁻−2 இருக்கு, அத நான் கீழ கொண்டு வந்துறேன் 10⁻−2. இப்போ இந்த LCM எடுத்தா என்ன வரும், இப்படி கூட எடுத்துக்கலாமா. 15 5s are 75, 115 15 1 5 is 5, அப்ப 20 வருது. நல்லா பண்ணி பாருங்க. ஒரு 15 15, ஒரு 5 5, 15 5 20, கீழ 15 5 மல்டிப்ளை பண்ணா 75. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், 4 5 20, 15 5 75 போட்டு பாருங்க. இப்போ 10⁻−2 10⁻−2 நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்கு பாருங்க, -18 × 4 / 75. இதுதான் ரிமைனிங் இருக்கு. சாரி 75 கிடையாது, 15 அடிச்சு கொடுத்துட்டோம்னா 15. 6 3 18, 5 3 15. அவ்வளவுதான். இப்போ ஃபைனலா ஆன்சர் என்ன வருது பாருங்க, -24 / 5 ஜூல். 24 5 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 4 5 20, சாரி 4 5 20, 8 5 40. அப்ப -4.8 ஜூல். இதுதான் எனக்கு கிடைச்ச இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் A. சிம்பிளா பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் என்ன பண்ணணும், B ல கண்டுபிடிக்கணும். சோ இங்க நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இப்போ நீங்க அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைனல். அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த இனிஷியலை எடுத்துட்டு சிம்பிளா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. A கிடையாது, இப்போ எங்க கண்டுபிடிக்கணும், B ல கண்டுபிடிக்கணும். அந்த சார்ஜ் இஸ் மூவ்ட் ஃப்ரம் A to B, A ல இருந்து மூவ் ஆகும். சோ அப்ப Q1 உடைய வேல்யூ இதேதான், Q2வும் மாற்றம் இல்ல, Qவும் அதே சார்ஜ் தான். எது மட்டும் மாற்றம், R1 நீங்க போட்ட இடத்துல நீங்க என்ன பண்ணணும், R1 டேஸ். நல்லா கவனிங்க. இப்போ இந்த சார்ஜ் இத அடிச்சு விட்டுருமா, நம்ம இனிஷியல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், -4.8 ஜூல். அது மட்டும் இருக்கட்டும். இப்போ கவனிங்க, இப்போ சார்ஜ் நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா, இந்த சார்ஜ் இந்த பாயிண்ட் மேல ஒரு பொட்டன்ஷியல் ஆட் பண்ணும், இந்த சார்ஜ் இந்த பாயிண்ட் மேல ஒரு பொட்டன்ஷியல் ஆட் பண்ணும். அப்ப வழக்கம் போல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எனக்கு தெரியும். அப்ப அதே ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. சாரி, R1 டேஸ் போடணும். R1 டேஸ் இதோட டிஸ்டன்ஸ் என்னப்பா, இது 5√2. சோ இங்க நான் எழுதும்போது 5√2 ரைட்டா. R2 டேஸ் இதோட டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம், 5√10 வச்சிருந்தோமா. 5√10 5√10 into 10⁻−2 சென்டிமீட்டர் தானப்பா, அதுல மாற்றமே இல்லை. ஓகே, ஃபார்முலா வந்து சேம் ஃபார்முலா, பட் நீங்க R1 க்கு பதிலா R1 டேஷ், R2 க்கு பதிலா R2 டேஷ். அவ்வளவுதான். ஃபார்முலா தெரிஞ்சுனா இனிமேல் சப்ஸ்டிட்யூட் பண்ற வேலை தான். பண்ணிடலாமா. சோ எப்படி பண்ணுவீங்க, UI கிடையாது, U ஃபைனல். ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே. அப்ப UF = இதுல காமன் எடுக்க வேண்டியது அங்க எடுத்தோம்ல அதே மாதிரி தான். Q1 Q/4/ε0 நீங்க காமன் எடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது 1/R1 டேஷ் பிளஸ் 1/R2 டேஷ். நம்ம ஏன் இங்க Q1 போட்டுருக்கோம், ஆக்சுவலா நம்ம என்ன சொன்னோம், since Q1 = Q2 ரெண்டுமே ஈக்குவல்னால என்ன பண்ணிட்டேன், நான் Q2 பதிலா Q1 னே வச்சுக்கிட்டேன். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வழக்கம் போல 1/4/ε0 வேல்யூ என்னது, 9 × 10⁻9 போடலாமா. 9 × 10⁻9 போடலாம். அடுத்து Q1 உடைய வேல்யூ என்ன, 10 × 10⁻−6. பாருங்க மேல எழுதி இருக்கோம் Q1. அடுத்து Q உடைய வேல்யூ என்ன, -2 × 10⁻−6. சோ மேல உள்ளது
இந்த டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து 1/r1 டேஷ். r1 டேஷ் எவ்வளோ போட்டுருக்கோம்? 5√2வா? அப்போ 1/5√2, அங்கே 1/5√10. இது வந்து சென்டிமீட்டர் தான். இப்போ மீட்டரை மாற்றணும்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், வெளியில் ஒரு 10⁻². புரியுதாப்பா? நான் ஏன் இந்த 10⁻² போட்டுருக்கேன் பாருங்க. இங்கே ஒரு 5√2 சென்டிமீட்டர், இங்கே 5√10 சென்டிமீட்டர் வரும். அதை நான் சென்டிமீட்டர் வெளியே எடுத்துட்டு மீட்டர் போட்டேன். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வழக்கம் போல இங்கே பாருங்க, ஏற்கனவே சொன்னதுதான் 9 + 1 10, 10⁻10 இருக்குது. 10⁻10, இங்கே பாருங்க 10⁻6, இங்கே ஒரு 10⁻6, அப்போ 10⁻12. 10⁻12 10⁻10 போச்சுன்னா என்ன வரும்? 10⁻2. அப்போ நான் அதை எப்படி எழுதிக்கலாம்? UF is equal to வழக்கம் போல 9 2s are 10 minus 18 10⁻2 divided by வழக்கம் போல வெளியே இருக்கிற 10⁻2 கீழே கொண்டு வந்துடுது. ஓகே, இப்போ வெளியில் உள்ளது ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது பாருங்க. இங்கே ஒரு 1/5 இருக்கு, இங்கே ஒரு 1/5 இருக்குப்பா. இப்போ 1/5 வெளியில் எடுத்துடலாமா? நான் வெளியில் எடுத்து இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ இன்ட்டு 5. ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1/√2 + 1/√10. ஓகேவா? சரி, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 18 5 அடிச்சு கொடுங்க. 15 3 15 6 30 -3 பாயிண்ட். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது? -3.6 into 10 power இந்த -2 10⁻2 அடிச்சு கொடுக்கணும். அவ்வளவுதான். 3.6 மட்டும் தான் இருக்கு. உள்ள பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? 1/√2 இருக்கு இல்லையா? நான் மேலே கீழேயும் √2 ஆல மல்டிப்ளை பண்றேன். மேலே √2 ஆல மல்டிப்ளை பண்றேன், கீழேயும் √2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அதே மாதிரி அங்க என்ன இருக்கு பாருங்க, மேலே √10 ஆல மல்டிப்ளை பண்றேன், கீழே √10 ஆல மல்டிப்ளை. அப்பனா கீழே உள்ள நம்பர் முழு நம்பர் ஆகும். அதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. √2ஐயும் √2ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப UF is equal to -3.6 √2 divided by √2 2 ஆயிடுமா? √10 √2 ரேட் மல்டிப்ளை பண்ணா 10. இப்ப √2 உடைய வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும்? √2 உடைய வேல்யூ 1.414. அதே போல √10 உடைய வேல்யூ என்னது? 3.16. ஓகே, 3.16. எஸ். ஓகே, அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பண்ணா என்ன வரும்? 3.6 மைனஸ் இருக்கு, மைனஸை போட்டு 1.414 2 ஆல் டிவைட் பண்ணோம். 3.16 10 ஆல் டிவைட் பண்ணோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ரப் பண்ணிடலாமா? சரியா? இப்போ நம்ம என்ன பண்றோம் பாருங்க. UF equal to வெளியில -3.6 இருக்கு. இத நான் 2 ஆல் அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன வரும்? 0.707. ஓகே, 0.707. அங்க பாருங்க 3.16 10 ஆல் டிவைட் பண்ணா ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம்ல, போதுமானதா? கீழே 10 தானே பாருங்க. 3.1 10 ஆல் டிவைட் பண்ணா ஒரு பாயிண்ட் முன்னாடி போயிடும். அப்ப 0.316. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணு. 0.707 0.316. 7 6 13 மிச்சம் 1 1 1 2 7 3 10. ஸோ பாருங்க என்ன ஆன்சர் வருது? 1.023. ஸோ UF equal to -3.6 into 1.023. சரி, இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க. ஸோ இது 1.36 தானே. 6 3 18 மிச்சம் 1 6 2 12 13 மிச்சம் 1 6 3 9 2 6 1 3 8 12 மிச்சம் 1 8 6 18 மிச்சம் 1 6 12 13 1 6 3 9 2 6 பாருங்க நமக்கு என்ன ஆன்சர் வருது? 3.682 3.68282 வருது. அது நம்ம -0.3x
6.3 வச்சுக்கலாமா? 683. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபைனல். இன்சைல் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ நமக்கு சேஞ்சிங் ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா UF மைனஸ் UI ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ del U is equal to UF உடைய வேல்யூ மைனஸ் 3.683 மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோப்பா 4.8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? del U is equal to 4.8 மைனஸ் 3.683 இங்கே மைனஸ் இருக்கு, உள்ள ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4.8ல இருந்து எதை கழிக்கணும்? 3.683 கழிச்சோம்னா என்ன ஆகும்? 10ல் 3 போச்சுன்னா 7, 9ல் 8 போச்சா 1, உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். 7ல் 1, 4ல் 3, 1.117. del U is equal to 1.117. ஓகே, 1.117 இல்லைன்னா 1.12. ஸோ இதுதான் வந்து என்னது? சேஞ்சிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, தேங்க்யூ.